சீனாவை சேர்ந்த பிஒய்டி கார் நிறுவனம் வேறு மாநிலத்திற்கு செல்வதாக எதிரணியினர் பொய் செய்தி பரப்பி வருகின்றனர் எனவும் தமிழகத்திற்கு வரும் முதலீடுகளை வேறு பகுதிக்கு திசை திருப்பும் வேலையை யாரும் செய்யக்கூடாது எனவும் ஆலிசன் கம்பெனியின் 2வது பிளான்ட் திறப்பு விழாவில் அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பண்ருட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள ஆலிசன் கம்பெனியின் 2வது பிளான்ட் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் டிஆர்பி ராஜா பங்கேற்று குத்துவிளக்கேற்றி ஆலிசன் கம்பெனியை புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து கனரக வாகனங்களுக்காக தயாரிக்கப்படும் என்ஜின் பாகங்களை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தொழிற்சாலையில் நடைபெறும் இயந்திர பணிகளின் வீடியோ காட்சியை பொதுமக்கள் காணும்படி செய்தார். அதனை அடுத்து தொழில்துறை நிறுவனங்களின் அமைச்சர் டிஆர்பி ராஜா, ஆலிசன் சேர்மன் டேவிட் குரோயசி, பொருளாளர் ஃபிரெட்ரிக் ஆகியோர் உரையாற்றினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சீனாவை சேர்ந்த பிஒய்டி கார் நிறுவனம் வேறு மாநிலத்திற்கு செல்வதாக எதிரணியினர் பொய் செய்தி பரப்பி வருகின்றனர் எனவும் தமிழகத்திற்கு வரும் முதலீடுகள் வேறு பகுதிக்கு திசை திருப்பும் வேலையை யாரும் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தார். இதில் பண்ருட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவருமான மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.